இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. இந்த பொண்ணு யாரு? My ex-girlfriend. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. அம்மா மட்டும் இருந்திருந்தா சார் அப்படி தானே சொல்கிறாங்க. அம்மா மாற்று தரப்பினரே சொல்கிறாங்களே, ஒரு எளிய தொண்டன் ஒன்று சொன்னால் கூட பணிஞ்சு ஏற்றுக்குவாங்க அவங்க. அதே நேரத்தில் ஒரு தப்பும் தவறுமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தா அதை மாற்றாமல் விட மாட்டாங்க. ஐ டோன்ட் நோ, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலம் நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி எப்படி சொல்ல முடியும்? சரி, அம்மாவுக்கு இப்படிங்கிறீங்க. திருமதி இந்திரா காந்தி 2 சீக்கியர்களை பாதுகாப்பு வச்சுருந்தாங்களே, இது என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க தானே சுட்டு கொண்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள. அந்த நம்பிக்கை இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்திரா காந்தியை? விளைவுகளை பற்றி யோசிக்காம they will decide and they will do. அவங்க தான் லீடர்ஸ். இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அதை எதை ஏற்றுக்கிறதுங்கிறதுல இந்த மாதிரியான விவகாரங்கள்ல ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பிரதமர் தலைமையில் எல்லா முதலமைச்சர்களும் உள்துறை அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற தேசத்துக்கான மிக முக்கிய முடிவுகள் அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே பெல் அடிச்சு, இல்லை நீங்கள் பேசலாம் வேண்டாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கிற பேப்பரை டேபிள் பண்ணால் போதும், ஏன்னா எல்லாரும் பேசுறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் உடனே விருட்டுன்னு எழுந்திரிச்சு, இதுக்கு தான் நான் வந்தேன். ஆளுநர் இப்போ வெளிநடப்பெல்லாம் செஞ்சாரு. அம்மா காலத்தில் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அதை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வரலாறு. ஓகே, மதித்தால் மதிப்பேன், வணங்கினால் வணங்குவேன், கேட்டால் கொடுப்பேன், என்ன சீண்டினால் சீருவேன். இது மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. இது ஒரு இணக்கமான உறவு மத்திய அரசுகளோட இருந்ததில்லை. பட் அதுக்காக அவங்க அஞ்சினதும் இல்லை. அவங்க சிஎம்மாக இருக்கும்போது ஒரு பேட்டி எடுத்தேன். அப்போ கேட்டேன், இதெல்லாம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வழக்குகள் வருமே, வருமான வரி வழக்கு வரும், மற்ற இடைஞ்சல்கள் வருமே அப்படின்னா, வரத்தான் செய்யும், அதுக்கு தயாராகித்தானே நான் இதெல்லாம் செய்கிறேன். மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அவர் குறித்த பல்வேறு விஷயங்கள் எப்போதுமே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமான ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, ஒரு அரசியலில் ஒரு பெரும் நிகழ்வோ அல்லது ஏதாவது ஒரு துயர செய்தியோ இல்லை ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமையோ ஏதோ ஒன்று நடக்கும் பொழுதெல்லாம், இல்லை ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி நேரங்கள், இந்த நேரத்தில் ஜெயலலிதா இருந்திருக்கணும், அவங்க முதலமைச்சராக இருந்திருக்கணும், இல்லை அவங்க அட்லீஸ்ட் அதிமுகவினுடைய தலைமை பீடத்தில் அவங்க இருந்திருக்கணும், நிலைமையே வேற. இப்போ ஹிந்தி பிரச்சனை வருது, மும்மொழி பிரச்சனை வருது, அப்படிங்கும்போது மத்திய அரசு வர்சஸ் தமிழ்நாடு அரசு நிதி கொடுக்க மாட்டாங்க. அது அதிமுக திமுக எல்லா கட்சிகளும் இங்கிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் பண்ணுறது தப்புன்றாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா, இப்போ எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை அதிமுக பொதுச் செயலாளராகவோ இருந்திருந்தாங்கன்னா அந்த ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். இல்லை ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்திருந்தாங்கன்னாவோ அவ்வளோதான், ஆளுநர் இப்படியெல்லாம் பண்ணிட முடியுமா, பேசிட முடியுமானெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுடைய நினைவுகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இன்றும் ஜெயலலிதா தேவையா? அவர்கள் எந்தெந்த வகைகள்ல எல்லாம் என்னென்ன இடங்கள்ல எல்லாம் அவங்களுடைய தேவை, அவங்களுடைய ஆளுமை இருக்கு? அவர்களுடைய 77வது பிறந்த நாள் இந்த ஆண்டு. ஆக்சுவலாக அவங்க இந்த கேலண்டர் பிறந்த நாளை கொண்டாடுறதில்ல. நான் ஒரு தடவை அவங்கள செக்ரட்டேரியட்டில் பார்த்து, அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாக்லேட் இருக்குது, ஜாப்பனீஸ் சாக்லேட். சாக்லேட் கொடுத்து, என்ன விஷயம்னாங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஓப்பா. அப்போ அவங்க சொன்னாங்க, நோ நோ நோ, ஐ டோன்ட் செலிப்ரேட் திஸ் கேலண்டர் பர்த்டேஸ், ஸ்டார் பர்த்டே தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மக நட்சத்திரம் இல்லை, அந்த மக நட்சத்திரத்தில் தான் அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறது. அது 24th இந்த வருஷம் மக நட்சத்திரமானு தெரியல, ஆனால் என்னைக்கு மக நட்சத்திரமாக இருந்திருக்குமோ அன்றைக்கி தான் அவங்க கொண்டாடிப்பாங்க இருந்திருந்தாங்கன்னா. ஒரு அருமையான ஹியூமன் பீயிங் அவங்க. அது வாழ்க்கைன்னா நாம் வாழ்கிறதுக்கு தான் பிறந்தோம். ஒரு இந்த பதவிக்காகன்னு நம்மளை செஞ்சு யாரும் அனுப்பலை. நம்ம மேலே ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு திணிக்கப்படுறத பெரும்பாலும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. நிர்பந்தங்கள் தான் வாழ்க்கையை 99.99999 இன்ஃபினிட் விழுக்காட்டுனா நம்ம அப்படி தானே வாழ்கிறோம். என் வாழ்க்கை இப்படி இருப்பேன் அப்படின்னு வாழ்கிறவங்க ரொம்ப குறைவில்லை.
தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார், வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம், காலில் விலங்குமிட்டோம், கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். அப்படி தானே வாழ்க்கை ஓடுது. அவங்க அப்படி இல்லை. அவங்க அப்படி இல்லாமல் இருக்கணும்னு நினச்சாங்கங்கிறத நான் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன். வெரி அசர்ட்டிவ். நான் இதை நினைக்கிறேன், இதை நான் செய்வேன், இதனுடைய விளைவுகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன். நான் விரும்புகிறேன் அல்லது நான் சிந்திக்கிறேன், நான் செய்கிறேன். ஒரு ஃபிலாசபி உண்டு, எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபி, எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு ஒரு இருக்கு. அது என்ன சொல்லும்னா, ஐ திங்க் ஹென்ஸ் ஐ ஆம். நான் சிந்திப்பதால் நான் இருக்கிறேன், சிந்திக்கிற வரலையும் தான் நான் இருக்கிறேன். எனக்கு அந்த சிந்திக்கிற ஆற்றல் போயிடுச்சுன்னா நான் இல்லை. ஐ திங்க் ஐ ஆம். கிர்கேகார்டுங்கிற டென்மார்க் எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபர் சொன்னதுன்னு நினைக்கிறேன். கிர்கேகார்டு அல்லது நீட்ஸே, 2 பேர்ல யாரோ. அந்த மாதிரி இவங்க எப்படின்னா, நான் பார்த்த வரலையும் சரி, எனக்கு அவங்க டோட்டலாக எனக்கு தெரியாது, ஒரு 20-25 தடவை பார்த்துருப்பேன், பேசியிருப்பேன். அது ஒரு மீடியா பர்சனை அவங்கள 2-3 பேட்டிகள் எடுத்ததுனால மணிக்கணக்காக பேச வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே, மற்றவங்களோட அதிகமாக. ஆமாம்மா, மற்றவங்களாம் சந்திப்பாங்க, 5 நிமிஷம் பேசுவாங்க, 10 நிமிஷம் பேசுவாங்க. இல்லை, எனக்கு சில சந்தர்ப்பங்கள்லாம் மணிக்கணக்காக அவங்களோட பேச வாய்ப்பு கிடைச்சிது. நேருக்கு நேராக உட்கார வாய்ப்பு, சாப்பிட வாய்ப்பு, பேச வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். லைட்ஸ் ஆனுக்கு அப்புறம் அவங்க வேற ஆளா, கட் சொன்னதுக்கு அப்புறம் வேற ஆளா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அவங்க நான் பார்த்த வரலையும் எல்லா நேரத்துலையும் அவங்க ஒரே ஆள் தான், ஒரே மாதிரி. இந்த கேமரா ஆன் ஆகிறதுக்காக ஒரு அப்படி இல்லை, பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கிடையாது. காஷியஸா சில நேரங்களில் பேசுவாங்க. அது வந்து சொல்ல வர கருத்தை கேட்டகரிக்கலாக சொல்லணுங்கிறதுக்காக, மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி எதுவும் இல்லை. அவங்க இல்லை, அவங்க என்னவோ அதை தான் நம்ம திரையிலையும் பார்க்குறோம், அவங்க என்னவோ அதை தான் நம்ம அவங்க வாழ்க்கையிலையும் நான் பார்த்தேன். நான் பழகின வரலையும் சொல்கிறேன். அதே போல் நான் அவங்கள்ட்ட அவங்கள பற்றி சொல்லும் நிகழ்ச்சிகளில் பேசும்போதும் சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் சில பேட்டிகள் கொடுத்த போய் சொன்னேன், என்னை பொறுத்தவரையிலும் அவங்க ஒரு எக்ஸலண்ட் டீச்சர். ஓகே, ஷி வாஸ் அன் எக்ஸலண்ட் டீச்சர். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 2004-05 அவர் திரு OS மணியன் அப்போ வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். அவர் தான் என்கிட்ட இதை சொன்னார். என்னென்னா, நான் அந்த காவேரி பிரச்சனையை பற்றி ஒரு டீட்டெயில்டு ப்ரோக்ராம் பண்ணேன் ஜெயா டிவியில். அப்போ காவேரி பிரச்சனை ரொம்ப ஹாட்டாக இருந்த நேரம் அது. மோகன சுந்தரம்னு ஒரு பெரிய பொறியியல் வல்லுநர் PWDயில் இருந்தார். அவர் வந்து காவேரியில் அத்தாரிட்டி, இஸ் நோ மோர் நவ். அவர் காவேரி பிரச்சனை குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நான் வச்சுருக்கேன், அதனுடைய ரொம்ப பழைய எடிஷன் அது. அது ஆதியோட அந்தமாக ரொம்ப ரொம்ப விவரித்து அதை எழுதியிருக்கார். அது ஏர்லி 70ஸ்லேயோ லேட் 60ஸ்லேயோ வந்த புத்தகம் அது. அதை படிச்சுட்டு அதுலேருந்து தொகுத்து வச்சு உள்ளது உள்ளபடின்னு ஒரு நிகழ்ச்சி நான் ஜெயா டிவியில் பண்ணேன். அதில் காவேரி பிரச்சனையை பற்றி நான் பேசினேன். இவங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உடனே கொள்கை பரப்பு செயலாளர் OS மணியனை கூப்பிட்டு ஜெயா டிவிக்கு போய் அந்த டேப்பை வாங்கி அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அதை எழுத்தால் ஆக்கி, அப்போ ஜெராக்ஸ் அவ்வளோ பாப்புலர் கிடையாது, ஸ்டென்சில் கட் பண்ணி, ஸ்டென்சில்னா தெரியுமா உங்களுக்கு, கார்பனைஸ்டு பேப்பராக இருக்கும். ஓகே, கார்பன் வச்ச பேப்பர் மாதிரி இருக்கும். டைப் பண்ணால் அந்த ஷீட்டில் அது ஒட்டும். ஓகே, அதை ஒரு மெஷினில் ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணால் அது பிரிண்ட் வரும், ஜெராக்ஸ் மாதிரி. ஓகே, ஓகே. ஆனால் அதை டைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஓகே, ஜெராக்ஸுங்கிறது அப்படியே காப்பி இருக்கிறத காப்பி எப்படி வச்சு எடுக்கிறது. இது டைப் பண்ணணும். இது டைப் பண்ணி ஸ்டென்சில்னு சொல்லுவாங்க. கார்பன் பேப்பரை வச்சு கட் பண்ணி பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை ஸ்டென்சில் கட் பண்ணி எல்லா ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், MLA, MP, அமைச்சர்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னாங்க. கொடுத்துட்டு நான் கேட்பேன்,
அப்படின்னாங்க. அதில் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அந்த மாதிரி இந்த தகவல் தெரியணும். சும்மா என்னத்தையாவது போய் மேடையில் உளறிட்டு இருக்கக்கூடாது. இந்த விஷயங்களை வச்சு இதெல்லாம் வந்து டேட்டா. அந்த புத்தகம் எனக்கு கிடைச்சதுனால நான் வந்து கொஞ்சம் இதை பண்ணேன். அந்த அந்த டேட்டாலாம் உங்களுக்கு தெரியணும். 420 டிஎம்சி எப்போ வந்துட்டு இருந்தது, அப்புறம் அது எப்படி மாறுச்சு, ஏன் மாறுச்சு, அதெல்லாம் அந்த அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக சொல்லியிருப்பார். அதெல்லாம் நான் எடுத்து சொன்னப்போ அதை அவங்க கூர்ந்து கவனிச்சுட்டு கேட்டுட்டு அதை தன்னுடைய கட்சிக்காரவங்களுக்கு அந்த தகவல் தெரியணும், உண்மையான தகவல் தெரியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. அதே போல் தான் சின்ன சின்ன பிழைகள் நியூஸில் விட்டுட்டோம்னா ஜெயா டிவியில் உடனே ஃபோன் பண்ணுவாங்க. ஏத்தன்ஸா ஏதோ சொன்னப்போ அது ஏத்தன்ஸ்னு சொல்லக்கூடாது, ஆத்தன்ஸ் அப்படிங்கணும், அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒன்றை எடுத்தா செய்வன திருந்த செய் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஒரு 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 சிறந்த ஆசிரியைக்குரிய பக்குவத்தோடு இருப்பாங்க. அதே போல் ரொம்ப விரிவாக படித்தவங்க. அது எனக்கு எப்போ நான் ஃபீல் பண்ணேன்னா, மன்னார்குடியிலையோ அல்லது திருவாரூர்லேயோ, நான் 2 ஊர்லேயுமே பெரிய குளம் இருக்கும், தெப்ப குளம் இருக்கும். அந்த ஒரு தெப்ப குளத்தினுடைய தென்கரையில் பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சார கூட்டம். அதுக்கு திருச்சியிலேருந்து நாங்கள் போகிறோம் ஹெலிகாப்டரில். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த டெல்டா இஷ்யூஸை வச்சு ஒரு ஸ்பீச் எழுதிருங்க அப்படின்னு திருச்சியில் சொன்னாங்க. சங்கம் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். நான் ஒரு ஸ்பீச் எழுதியிருந்தேன். அதாவது காவேரியில் தண்ணி வந்துட்டதுனால பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு இல்லை. எனக்கு ஒரு கனவு இருக்குது. அது என்ன கனவுன்னா, ஒரு உச்சபட்ச நகர வாழ்க்கையில் வாழக்கூடிய பிள்ளைகளும் கிராமப்புறங்களில் ஏழை விவசாய குடும்பங்களில் வாழ்கின்ற பிள்ளைகளும் இவ்வளவு வித்தியாசமான வாழ்க்கை வாழக்கூடாது. அந்த வசதிகளோ வாய்ப்புகளோ இந்த மக்களுக்கும் கிடைக்கணும். இவ்வளவான இடைவெளிகளில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது. இந்த தீமை ஐ ஹாவ் அ ட்ரீம்னு மார்ட்டின் லூத்தர் கிங் பேசின ஸ்பீச்சை மையப்படுத்தி நான் எழுதினேன். லூத்தர் கிங்னு அதில் நான் சொல்லலை, பட் எனக்கும் ஒரு கனவு உண்டுன்னு ஒரு ஸ்பீச் ஆரம்பிக்கும். ஜெயலலிதா ஆகிய எனக்கும் ஒரு கனவு உண்டு அப்படின்னு அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும். எழுதினேன். ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி படிச்சுட்டு வருவாங்க ஹெலிகாப்டரில் உட்காந்து, பரீட்சைக்கு படிச்சுட்டு போவாங்கல்ல, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு கடைசி அப்படின்னு அந்த மாதிரி படிச்சுட்டு வருவாங்க ஸ்பீச்சஸை. அப்புறம் பேசி ஹெலிகாப்டரில் ஏறும்போது அவங்க முதல்ல ஏறிப்பாங்க, அப்புறம் தான் நாங்கள் ஏறுவோம். நான் இன்னொன்றுமே சொன்னாங்க, வாங்க 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 மிஸ்டர் பெர்னார்ட், எக்ஸலண்ட் ஸ்பீச், ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல். ஐ கோட்டட் லூத்தர் கிங் அண்ட் ஜான் எஃப் கெனடி. ஜான் எஃப் கெனடியை வந்து எது கோட் பண்ணேன்னா, பாக்கெட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி எனிவேர், த்ரெட்டன் ப்ராஸ்பரிட்டி எவ்ரிவேர்னு 1962 யுஎஸ்எய்டு ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார். எந்த வறுமைங்கிறது எங்கேயோ இருக்குது, அதனால் எனக்கு என்னன்னு உட்காந்துருக்காதீங்கடா, எங்கே வறுமை இருந்தாலும் அது ஒரு புரட்சியாக வெடித்து வளமாக நீ உட்காந்துருக்கன்னு நினைக்கிறல்ல, அங்கே வந்து ஒன்று தாக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு தான் அவர் இந்த யுஎஸ்எய்டு ஆரம்பித்தார். இப்போ ட்ரம்ப் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஜான் எஃப் கென்னடியோட ஃபிலாசபி அதுதான். அதை ஆரம்பிக்கிறதுக்கான இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவர் அப்படிங்கிற ஜான் எஃப் கென்னடி தான் he was a statesman. அவர் தான் சொன்னார், பாக்கெட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி எனிவேர், த்ரெட்டன் ப்ராஸ்பரிட்டி எவ்ரிவேர். நம்ம வளத்தை பாதுகாக்கிறதுக்காவது அங்கே கொஞ்சம் கொடுத்து தான். அவர் சொன்னார், கென்னடி சொன்னார், there cannot be islands of prosperity in an ocean of poverty அப்படின்னாரு. வறுமை என்னும் பெருங்கடலில் செல்வம் என்னும் சிறு தீவுகள் இருக்க முடியாது, இந்த பெருங்கடல் எப்போ வேணாலும் பொங்கி அழிச்சிரும் அப்படின்னு அவர் சொன்னார். இதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை அவங்க
அது எனக்கே அது சர்ப்ரைஸ் தான். கென்னடி அதை நான் எங்கேயோ ஜேர்னலிசம் படிக்கும்போது எப்பயோ பார்த்த வீடியோ அது. அது அதுலேருந்து நான் போட்டதை அவங்க சொன்னாங்க. கோட்டிங் ஜேஎஃப்கே, ஜான் எஃப் கென்னடி கூட சொல்ல. கோட்டிங் ஜேஎஃப்கே அண்ட் மார்ட்டின் லூத்தர் கிங். யூ ஹவ் ரிட்டன் an excellent speech. Thank you very much. I am extremely pleased அப்படின்னாங்க. அது அந்த பாராட்ட கொடுத்துடணும் எனக்கு. அதே நேரத்தில் இதை நீ எங்கேருந்து உன்னை ரூட் பிடிச்ச, சோர்ஸ் எங்கேங்கிறதே எனக்கு தெரியும் காட்டிடுறோம். அது அதுலேயும் அதிலெல்லாம் ஐயோ வியத்தகு. நீங்க இப்ப நான் லூத்தர் கிங்கோ அல்லது கென்னடி பேரோ எழுதல, நான் எழுதலை. ஆனா விஷயத்தை எழுதியிருந்தீங்க. ஆமாம், இந்த அவங்களுக்கு ஆனா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருக்காது. லூத்தர் கிங்கோடைய ஸ்பீச்சு அது நேச்சுரலாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நேச்சுரலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல சார். இல்லை, அதாவது மார்ட்டின் லூத்தர் கிங்கோட அந்த உரைங்கிறது உலக புகழ் பெற்றது. ஐ ஹாவ் எ ட்ரீம் Yes, அது நிறைய வாசிப்பு நிறைய இருக்கிறவங்களுக்கு. ஆமாம்மா, அவங்களுக்கு தானே தெரியும். அதான் அதை கூட கிட்டத்தட்ட சரி அப்படின்னு விட்டுறலாம். JFK ஆனால் ஜேஎஃப்கே வந்து இந்த மாதிரி யுஎஸ்ஐட ஆரம்பிக்கும் போது, அமெரிக்கன் பீஸ் கார்ப்ஸ் ஆரம்பிக்கும் போது இதை சொல்லி பண்ணார் அப்படிங்கும்போது ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். அது மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும், அதாவது ஒரு சாதாரண ஒரு எளிய தொண்டன் ஒன்று சொன்னால் கூட பணிஞ்சு ஏற்றுக்குவாங்க அவங்க. அதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். பணிஞ்சு ஏற்றுக்குவாங்க. அதே நேரத்தில் ஒரு தப்பும் தவறுமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தா அதை மாற்றாமல் விட மாட்டாங்க. அது எப்படி அது வந்து சொல்லலாம், உட்காரு இதுதான் அப்படின்னு புரிய வைக்கிற வரையும் விட மாட்டாங்க. அது ஒரு 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 சிறந்த ஆசிரியை, ஒரு ஐ டோன்ட் நோ, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலம் நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி எப்படி சொல்ல முடியும் இல்லை? காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடின்னு கண்ணதாசன் பண்ண மாதிரி நீங்கள் அது நான் எப்படி தீர்மானிக்க முடியும்? அவங்க தான் எப்படி தீர்மானிக்க முடியும்? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும்னார். அந்த மாதிரி சரி, அம்மாவுக்கு இப்படிங்கிறீங்க. திருமதி இந்திரா காந்தி பொற்கோயிலுக்குள்ளார ராணுவத்தான ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், சரி இப்படி ஒரு சென்சிட்டிவ் விஷயம் பண்ணாங்க. பட் ஷி ஹேட் 2 சீக்கியர்களை பாதுகாப்பு வச்சுருந்தாங்களே. இது என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க தானே சுட்டு கொண்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளார. அந்த அந்த நம்பிக்கை, இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்திரா காந்தியை? இல்லை, அதனால் அவங்க தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் லீடர்ஸ். தே வில் டிசைட், விளைவுகளை பற்றி யோசிக்காம. ஆமாம், தே வில் டிசைட், அவங்க தான் லீடர்ஸ். இந்த மாதிரி எத்தனையோ லீடர்கள் உலகத்தில். அது இப்போ ட்ரம்ப் எல்லாம் பண்ணுறாரு இப்போது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க தான் லீடர்ஸ். அதனால் அவங்களுடைய ரெலவன்ஸ் வந்து நான் இன்றைக்கி சொன்னீங்கல்ல முன்னுரையில், இன்றைக்கி எந்த சம்பவம் நடந்தாலும் இப்போ நான் பலதரப்பட்ட மக்கள், டிரைவர், வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண், உதவியாளர், இவங்களோடெல்லாம் பழகிறோம்ல. இவங்களோட தான் நம்ம ரெகுலராக பழகிறோம். கண் மூடி கண் திறந்தால், கண் திறந்து கண் மூடினா இவங்களோட தானே வாழ்க்கை. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் ஆனால் அம்மா மட்டும் இருந்திருந்தா, அப்படி தானே பேசுகிறாங்க எல்லாரும். எது நடந்தாலும் அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா சார், அப்படி தானே சொல்கிறாங்க. மாற்று தரப்பினரே சொல்கிறாங்களே, ஆளுநர் விவகாரத்தில் மற்ற விஷயத்துலலாம் இப்போ மாற்று கட்சியினரே அதுதானே சொன்னாங்க. அந்த மாதிரி அது அவங்க வந்து ஒவ்வொரு பீரியட் அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்களே. அந்த இமேஜ் அவங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஓகே. ஏன்னா 91, 96 ரொம்ப, அந்த 96 தேர்தலில் ரொம்ப கடுமையான தோல்வி. அவங்களே தோத்தாங்க. ஆமாம், அவங்களே தோத்தாங்க. ரொம்ப முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட அங்கே போய் தோத்தாங்க. அந்த தொகுதிக்கு அவங்க எவ்வளவோ செய்திருந்தும் தோத்தாங்க. சொந்த காசு போட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு இடம் வாங்கி கொடுத்து அங்கே காலேஜை கட்டினாங்க, அதுலேயும் தோத்தாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் 2 இயர்ஸில் ரிவர்ஸ் ஆகிடுச்சே. 98 பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனில் ஓஹோன்னு ஜெயிச்சிட்டாங்களே.
98 ஜெயிச்சாங்க. 2001 ஆட்சிக்கு வந்தாங்களே. யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி சில சம்பவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே இருக்குது. நீங்கள் 100 முடிவு எடுத்தீங்கன்னா அதில் எத்தனை முடிவு கரெக்டாக இருக்குது? புரியுது சார். 4 முடிவு 5 முடிவு தவறாக போகிற முடிவுகள் தான் எண்ணிக்கை அதிகம். சரி, நமக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, வாழ்க்கையில் இவ்வளோ பாடம் படிச்சிட்டோம், இனிமேல் அதெல்லாம் இருக்க முடியாது. அது வாழ்க்கையில் அப்படி முடிவு எடுத்தோமா என்ன நம்ம, அப்படி எடுக்கிறோமா என்ன நம்ம. அதனால் அவர்கள்ட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட ஒரு பெரிய குணம், பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், எல்லாரும் நல்லா படித்து மேலே வரணும் அப்படிங்கிற நினைப்பு இருந்தது. அதுக்கு அவங்க அதில் ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. இப்போ அதிமுகவில் நிறைய வீட்டு பிள்ளைகள் மருத்துவமும் பொறியியலும் மற்ற கல்விகளும் பெறுவதற்கு இவங்க செய்த உதவி ஏராளம். வெளியில் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு டேட்டா வேணும், எனக்கு டேட்டா இல்லைன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியும், தனிப்பட்ட வகையில் எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் படிக்கிறதுக்கு என்னென்ன வகைகள்லாம் உதவி செஞ்சாங்க. ஒருத்தருக்கு யுஎஸ் கான்சுலேட்டில் விசா கொஞ்சம் டிலே ஆச்சு, அதில் ஏதோ இக்கு வந்தது, அதில் கேள்வி வந்துன்னு இவங்களே கான்சுலேட்டுக்கே பேசி அந்த விசா கொடுக்க வச்சாங்க. விசாவுக்கு அதுக்கான கிளாரிட்டியை கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா கருணை கடல் தான் சார். இப்போது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்போ எதிர்க்கட்சிகளே கூட அவங்க இருந்திருக்கலாமே அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் இந்த 2-3 விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு. இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமே கூட அந்த இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அதை எதை ஏற்றுக்கிறதுங்கிறதுல இதில் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை கட்சிகள் ஒரே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்களில் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஒரு சம்பவம், நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில்னு ஒரு ஹையஸ்ட் பாலிசி மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் பாடி இருக்குது. பிரதமர் தலைமையில் எல்லா முதலமைச்சர்களும் உள்துறை அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற தேசத்துக்கான மிக முக்கிய முடிவுகள். அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ எம்பியாக இருந்தோம். அதில் 2014 13 மறந்து போச்சு எனக்கு, 2ல் 13னா வேறு கவர்மெண்ட்டு, 14 வேறு கவர்மெண்ட். அதில் சொல்லியிருக்காங்க, இவங்க ஏதோ பேச ஆரம்பித்தோன்னையும் எடுத்தோடனே உங்களை பேச கூப்பிட்ருக்காங்க. 11 மணிக்கு மீட்டிங், உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, எல்லாம் உட்காந்து வந்திருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே பெல் அடித்து, இல்லை நீங்கள் பேசலாம் வேண்டாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிற பேப்பரை டேபிள் பண்ணால் போதும், ஏன்னா எல்லோரும் பேசுகிறதுக்கு டைம் இல்லை நாங்கள். உடனே விருட்டுன்னு எழுந்திரிச்சு, இதுக்கு தான் நான் வந்தேனா, தமிழ்நாட்டிலேருந்து நான் நேற்று வெயிட் பண்ணி இன்றைக்கு மீட்டிங்க்கு வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன், என்னுடைய கருத்தை சொல்லணும்னு வந்திருக்கேன், நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மீட்டிங் வந்திருக்கு, இதுக்கு தான் நான் வந்தேனா, இதான் நான் இப்போ பேப்பரை கொடுத்து அனுப்பிச்சிருக்க போகிறேன். ஏன் முதல்ல நானே கொடுத்தே விட்டுருப்பேனே, வேற யாராவது ஒரு கொடுத்து விட்டுருப்பேனே, ஒரு அமைச்சர் அனுப்பிச்சு விட்டு அடுத்த மீட்டிங்க்கு ஒரு அமைச்சர் தான் எடுத்துகிட்டு போனார். அப்படியா? ஓகே, அதுதான். ஆமாம், அப்படி தான் இருந்திருக்கும். அந்த அவங்க சரி, அவங்களோட கோபம் நியாயமானதா இல்லையா? ஆமாம், இவ்வளோ தூரம் போய் உட்காந்து தமிழ்நாட்டு சார்பில் நின்று பேச ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது பேசுறதுக்கு ஒரு 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 ஹைலைட்ஸை மட்டுமாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசணும்னு எதிர்பார்த்துருப்பாங்கல்ல. இல்லை சார், பேசணும்ல, நியாயமாகவும் பேசணும்ல, பேசுறது தானே பதிவாகணும். ஆமாம், பதிவு கொடுத்துட்டா அதுக்கு எதுக்கு பேசணும்? அந்த மாதிரி அவங்க அந்த அது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் அவங்களுக்கு. அப்படிதான் இருக்கும். அவங்க மத்திய மாநில தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சார்பில் ஒரு அமைச்சர் பேப்பரை கொடுப்பாங்க, வச்சுங்க, அவ்வளோதான். எங்க கருத்து தான் வச்சுக்கோ, இதுதானே வேணும், இதுக்கு நான் எதுக்கு வந்துக்கிட்டு. ஆமாம், ஓகே. அதான் ஒரு இது படித்தேன், மாப்பிள்ள வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தேன், இந்த வாட்ஸ்அப்பில் மொய் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, யூ டேக் மீ சீரியஸ்லி, ஐ டேக் யூ சீரியஸ்லி, I recognize you as what you are, you recognize me as what I am. Don't take me for granted.
அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு? அப்ப டேபிள் பண்ண சொன்னதுக்கு பிறகு அவங்க வெளியில் வாக் அவுட் பண்ணிட்டாங்க. வாக் அவுட் பண்ணலாம். ஆமா. ஓகே. உடனே வெளியில் வச்சு வந்துட்டாங்க. மற்ற சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருந்தாங்க, இவங்க உடனே வாக் அவுட் பண்ணி வந்துட்டாங்க. மத்த சீஃப் மினிஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்திருப்பாங்க. ம். அதுதான் இவங்களுடைய யூனிக்னஸ்ன்னு சொல்கிறேன். ம், ம். அது சட்டமன்றத்தில் இந்த சொத்து குவிப்பு வழக்கு பற்றி பேச்சு வந்தப்போ 2001 திரு எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் சொல்கிறாரு, அம்மா இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, உங்கள் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, இன்னமும் பேப்பர்ஸ் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது, இன்னும் அது நீதிமன்ற பார்வைக்கு போகலைன்னா ஏதோ சொன்னார், ஒரு லீகல் டேர்ம், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கோர்ட்டாக ஆகலையோ இந்த மாதிரி ஏதோ சொன்னார். அதனால் நீங்கள் அந்த வழக்கை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை நீங்கள் அந்த வழக்கை திரும்ப பெற்றலாம், உங்கள் மேலான கேஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றலாம் அப்படின்னு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பேசினார். எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார் 2001. ஓகே. அந்த பீரியட்ல இவங்க சொன்னாங்க, அது வேற இது வேற, நான் நீதிமன்றத்தில் வழக்குகளை சந்தித்து முறியடிப்பேன், சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி அதை திரும்ப பெற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த எல்லா வழக்குலையும் ஜெயிச்சு வந்தாங்க. அந்த இந்த வழக்கு மட்டும் இல்ல, அப்படி சட்டமன்றத்துல வாபஸ் ஆமாம் வாங்குற ஆமாம் possibility அவர் இருந்துச்சு. எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் பெரிய வழக்கறிஞராச்சே, ஆ, அவர் ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் தானே, அவங்க முடியாதுட்டாங்க. ஓகே. நீதிமன்றத்தின் வாயிலாவே அதை நான் எதிர்கொண்டு பண்ணிக்கிறேன், அதெல்லாம் நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அது மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோடையவங்க. அப்ப ஆளுநர் இப்ப வெளிநடப்பெல்லாம் செஞ்சாரு. ஒரு 2-3 நிமிடங்கள்ல உரையை வாசிக்காமல். அம்மா காலத்தில் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அது கடுமையாக இருந்தது. சென்னாரெட்டி கவர்னராக இருந்தப்பெல்லாம் இருந்தது. அது அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து வரலாறு. ஓகே. அது வரலாறு. அது அதில் வந்து அவங்க நீக்கு போக்கெல்லாம் கிடையாது, அந்த இதெல்லாம் கிடையாது. மதித்தால் மதிப்பேன், வணங்கினால் வணங்குவேன், கேட்டால் கொடுப்பேன், என்னை சீண்டினால் சீருவேன். அதுதான் அவங்களோட ஆட்டிடியூட். வெளிநடப்பு செய்யறாங்க, அப்ப என்ன பண்ண முடியும் ஒரு ஆளுநர்? ஆமாம், அதான் அவங்க அது அவங்க அவங்களுடைய ஹேண்ட்லிங் வந்து கம்ப்ளீட்லி வித்தியாசமாக இருந்திருக்கும். அது அவங்களுடைய இயல்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குல்ல, அவங்களுடைய இயல்பு அது. இல்ல, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுல்ல சார் அவங்களால. ஒரு ஆளுநர் வெளிநடப்பு இல்லை, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஓகே. ஆனா ஏதோ பண்ணி அவங்க இல்லை, அவங்களுடைய இயல்புன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். புரியுது. மதித்தால் மதிப்பேன், வணங்கினால் வணங்குவேன். இப்ப தர்மேந்திர பிரதான் இப்படி கடிதம் எழுதுறது, தமிழ்நாடு அரசு இணைஞ்சாதான் அது இதாகும் அப்படின்னு, இது மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. அதுலலாம் அவங்க வந்து அசரவே இல்லை, டோன்ட் கேர். நிறைய எல்லா அவங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு இணக்கமான உறவு மத்திய அரசுகளோட இருந்ததில்லை. பட் அதுக்காக அவங்க அஞ்சினதும் இல்லை, தளர்றதும் இல்லை. அதை நான் ஒரு கேள்வியாகவும் கேட்டேன். இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்களே, எப்போ தெரியுமா, 2000 அவங்க சிஎம்மாக இருக்கும்போது ஒரு பேட்டி எடுத்தேன். அப்போ கேட்டேன், இதெல்லாம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வழக்குகள் வருமே, வருமான வரி வழக்கு வரும், அப்போ இடி பாப்புலர் இல்லை, ஐடி வழக்கு வரும், மற்ற இடைஞ்சல்கள் வருமே அப்படின்னா, வரத்தான் செய்யும் அப்படின்னாங்க. வரத்தான் செய்யும், அதுக்கு தயாராகித்தானே நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் இதுக்காக இது அப்படின்னு அவங்க ஐ டோன்ட் திங்க் அதெல்லாம் செய்வாங்க மாட்டாங்க. இன்னர் டைனாமிக்ஸ் வந்து நமக்கு எவ்வளவும் தெரியாது. இன் மை அப்சர்வேஷன், நான் என்னோட நான் கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில். ரிப்ளைஸ் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இது அஃபிஷியலான விஷயம். அதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல இல்லை சிஎம் தரப்புல எப்படி ரிப்ளைஸ் இருக்கும்? அந்த கல்வி மந்திரி சொன்னால் இந்த கல்வி மந்திரி பேசுவார், சிஎம் எல்லாம் பேச மாட்டாங்க. இல்லையே, ப்ரோட்டோகால் இருக்குல்ல. அந்த கல்வி மந்திரி சொன்னால் இந்த கல்வி மந்திரி பேசுவார். நீங்கள் வரலன்னா உங்கள் கேமராமேன் என்ன பேட்டி எடுக்க முடியுமா? இல்லை, அல்லது கேமராமேன் வரலன்னு நீங்கள் வந்து கேள்வியும் கேட்டுட்டு சைடில் கேமராவே திருப்ப முடியுமா? அந்த ப்ரோட்டோகால்லாம் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இப்போ சிஎம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், அது பெரும் ஆச்சரியத்தையும் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம்.
அது என்ன கான்டெக்ட்ல சொன்னா ஃபுல் ஸ்பீச்சை நான் பார்க்கல. ம், ம். அது அந்த ஃப்ளோவில் வரி. ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படிங்கிறது அந்த ஃபுல் ஸ்பீச்சை நான் இல்ல பார்க்கல. ரொம்ப நாளாவே இந்த வாதம் இருக்கு. இப்ப சீமான் அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, மம்தா பானர்ஜியும் சொன்னாங்க. மம்தா பானர்ஜி சொன்னாங்களா? ம். மம்தா பானர்ஜி சொன்னதா எனக்கு நினைவில்லை. ஓகே. இப்ப சிஎம்மும் சொல்றாரு, வரி தரமாட்டேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? இவருடைய பார்வையில் நிதி தரமாட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வரி தரமாட்டோம்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ம். அது ஒரு ஒத்துழையாமை. இல்லை, அதான் சொல்கிறேன் தம்பி, இந்த மாதிரின்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு கான்வர்சேஷனில் சொல்கிறோம்ல, ஏப்பா நீ இதை சொல்கிறிய, இதை நான் ஏற்று சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? அதனால் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங், கம் டு அன் ஒரு 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 கொஹேரன்ஸோட வேலை செய்வோம். ம். ஒரு கன்வென்ஷன் ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ அது அஃபிஷியலாக எடுத்துக்க தேவையில்லை. அது ஒரு சும்மா ஒரு ஆமாம்மா, ஒரு மிரட்டல் அல்லது ஒரு மிரட்டல் கூட இல்லை இது. அது எவ்வளோ நேரம் ஆகும் நான் இதெல்லாம் பேசுறது? இதெல்லாம் நான் இப்படி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு ஆகும்? ஏன் நேரம் இப்படி எல்லாம் பேச ஏன் வைக்கிறேன்? இப்படிலாம் பேச வைக்கிறீங்க? ஓகே. ஒரு நீங்கள் அந்த பதவியில் கொஞ்சம் காலம் இருக்க போகிறீங்க, நான் அந்த பதவியில் கொஞ்சம் காலம் இருக்க போகிறேன். சுமூகமா போகும். எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற கான்டெக்ட்ல. ம். ஏன்னா அந்த அந்த டிவியில் அந்த அந்த ஒரு சின்ன போர்ஷன் தான் நியூஸ்ல பார்த்தேன். அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடியும் ஒரு ஃப்ளோவில் தானே தம்பி அது. கரெக்ட். அந்த ஃப்ளோவில் என்ன வந்து எனக்கு தெரியல எனக்கு. சார், இப்போ கட்சியா இப்போ அதிமுக தோல்விகள் அடுத்தடுத்து பெற்றுட்டு இருக்கு, அல்லது ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு, நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. இதே ஒரு வலுவான கூட்டணி அவசியமாக்கப்படுது, ஆனால் அதுவும் அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு நிறைய வாதங்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கட்சிக்குமே கூட இந்த நேரத்தில் செல்வி ஜெயலலிதா மாதிரியான அவங்களுடைய தேவை இருந்திருக்கும் அல்லது இருக்கு அப்படின்னு ஒரு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அம்மா தலைமை ஏற்ற அதிமுகங்கிறது வேற. ஆனால் இன்றைக்கு அதிமுக தோத்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது, அதனால் இது தோத்து தான் போகும்னு நம்ம கொள்ள முடியாது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தவரையிலையும் திமுகவால் வெற்றி பெறவே முடியல, மிக கடுமையான தோல்விகளை சந்திச்சது. அம்மா இருந்தப்போ கடந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து 11, 14, இல்லை 14 தேர்தல், 11 தேர்தல், 14 தேர்தல், 11க்கும் 14க்கும் இடையே நடைபெற்ற மாநகராட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள், பிறகு 16 தேர்தல், இப்படி தேர்தல் தோல்விகள் வந்து தான் செய்தது. ஜனநாயகத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ஒரு தடவை மார்கரெட் தாட்சர் சொன்னாங்க, ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர்றாங்க, ஓட்டு போட ஓட்டிங் ஆரம்பிக்க போகுது அவங்க எலெக்ஷனில், யூகேல பிரைம் மினிஸ்டர் மார்கரெட் தாட்சர் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, கேட்குறாங்க நிருபர்கள், வாட் யூ திங்க் த அவுட்கம் ஆஃப் தி எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பின்னு. அப்போ சொன்னாங்க, வாட் டைம் இஸ் இட் அப்படின்னாங்க. அந்த டைம் சொன்னாங்க. ஸோ 12 minutes more ஃபார் தி போலிங் டு ஸ்டார்ட். இன் பாலிட்டிக்ஸ் 12 minutes இஸ் எ லாங் டைம் அப்படின்னாங்க. அரசியலில் 12 நிமிஷங்கிறது ரொம்ப காலையா, என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 12 minutes அவங்க வச்சு சொன்னாங்க. இன்னும் 12 நிமிஷம் இருக்கு, இன்னும் என்ன வேணாலும் நடக்கும், மக்கள் மனசு எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு. அது மாதிரி அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக என்ன மாதிரியான வடிவெடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் மக்கள் மனநிலை இருக்குல்ல, அது ஒரு டைனாமிக் ப்ராசஸ், அது செட் ப்ராசஸ் கிடையாது, மினி மீல்ஸ் கிடையாது. இது கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் சாப்பிடணும். இது வந்து என்னது அளவில்லா சாப்பாடு. இது மக்கள் மனநிலைங்கிறது. ரசம் நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் போடுப்பா, ரசமே சாப்பிட்டுப்பா. சாம்பாரை விட, சாம்பாருக்கு சாப்பிட்ட ரைஸ் அளவை விட ரசக்குழம்பு ரசத்துக்கு அதிகமாக கூட சாப்பிடலாம். ஏன்னா மோர் இவ்வளோ பிரமாமல் இருக்குன்னு கொஞ்சம் சோறு போடுப்பா, ஊருக்கு அந்த ஊறுகாய்க்கே சாப்பிட்லாம்யா அப்படி. அந்த மாதிரி மக்களுடைய மனநிலைங்கிறது இட்ஸ் டைனாமிக் ப்ராசஸ். நான் இது நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதா சொல்கிறேன், நான் பார்த்த வரலையும் சொல்கிறேன். அது பிலிப்பீன்ஸில் 1986 தேர்தல். அதுக்கு முன்னாடி 20 வருஷம் அந்த ஆள் தான், மார்க்கோஸ் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். மிலிட்ரி ரூல்லாம் பண்ணார் அவர்.
86 பிப்ரவரி மாதம் தேர்தல். மார்க்கோஸ் தான் ஜெயிக்க போகிறாரு. எல்லா எலெக்ஷன்லையும் அவர் தான் ஜெயிப்பார். போவாங்க, ஓட்டு போடுவாங்க. கடைசியில் 97% வாக்கு வித்தியாசத்தில் மார்க்கோஸ் வெற்றி பெற்றார் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. அப்படின்னு நாங்கள்லாம் அங்கே இருந்த என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ் எல்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், என்னடா இவனும் எலெக்ஷன் நடத்த போகிறான், என்னடா பண்ண போகிறான், ஒரு எலெக்ஷன் நடத்துகிறான் பாரு. வேர்ல்டு பேங்க் நிர்பந்தத்துக்கு போப்பு இப்படி கண்டிப்பாக சொன்னதுனால மார்க்கோஸ் ஒரு எலெக்ஷன் ஒன்று நடத்துகிறாரு பாரு. பேருக்கு ஒன்று நடத்துகிறாரு. பனானா ரிப்பப்ளிக் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அமெரிக்காவுக்கு வாழைப்பழம் ஏற்றுமதி பண்ணுறதுக்குன்னே கீழே சில நாடுகள்லாம் உண்டு, லத்தீன் அமெரிக்கா ரிப்பப்ளிக்னு பேர் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பனானா ரிப்பப்ளிக் நாங்கள் கிண்டலாக பேசிக்கிட்டு இருப்போம். தேர்தல் முடிஞ்சுது, கவுண்டிங் ஆரம்பிச்சுது. இது நம்ம மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டு தான் கம்ப்யூட்டரில். அதை கவுண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சென்டரை க்ரியேட் பண்ணான். நம்ம ட்ரேட் சென்டர் மாதிரி அந்த ஊரில் ஒரு ட்ரேட் சென்டர். அந்த ட்ரேட் சென்டரில் பிப்ரவரி மாதம் 24 நினைக்கிறேன், சின்ன சின்ன பிள்ளைங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண டேட்டா என்ட்ரி பிள்ளைங்க ஒரு 50 பிள்ளைங்களை வச்சு என்ட்ரி பண்ணாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் என்ட்ரி போட்டுக்கிட்டே இருந்தது. ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ட்ரி போட டேலி பண்ணி வெளியில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த 50 பிள்ளைங்களும் திடீர்னு, அது கடுமையான ஆட்சி, மார்க்கோஸ் ஆட்சி. இந்த 50, 20 வயசு 21 வயசான டேட்டா என்ட்ரி பிள்ளைங்க, இல்லை நம்ம ஒன்று என்ட்ரு பண்ணுறோம், இவன் வேறு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறான், மார்க்கோஸ் ஜெயிச்சார்னு அனௌன்ஸ் பண்ணுறான், நம்ம என்ட்ரி பண்ணுறது வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லி 50 பிள்ளைங்கள் வெளியில் வந்துருச்சு. 50 பிள்ளைங்கள், சாதாரண 50 பொம்பளை பிள்ளை, எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான். 50 பொம்பளை பிள்ளைங்களும் வெளியில் வந்து ப்ரெஸ்ட்டு சொல்லிடுச்சு, நாங்கள் என்ட்ரி பண்ணுறது ஒன்று, என்ட்ரி போடுறது ஒன்றும், வெளியில் அனௌன்ஸ் பண்ணுறது வேறையாக இருக்குன்னுச்சு. உடனே பீப்புள் பவர் மூவ்மெண்ட்டுன்னு ஆரம்பிச்சது. ஐ வாஸ் எ ரிப்போர்ட்டர். அங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜுவான் போன்சே என்ரிலே, டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் மார்க்கோஸோட நெருங்கிய கூட்டாளி. அவங்க மொழி பேசுகிறவர், பல மொழிகள் உண்டு, அந்த மொழி பேசுகிறவர், இலுக்கானோ அப்படிங்கிற மொழி பேசுகிறவர். ஃபோர்ட் பொனிஃபாஷியோங்கிறது அவங்களுடைய இராணுவ தலைமையகம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் வில் மீட் த ப்ரெஸ் அட் ஃபோர்ட் பொனிஃபாஷியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்ட் பொனிஃபாஷியோ அங்கெல்லாம் போனோம். நான் போனேன். அங்கே போனால் கிரிங்கோ ஹொனாசான்னு ஒரு கர்னல்னா ஒரு மிட் லெவல் ஆஃபீஸர், ஒரு கர்னல், ஒரு 10 பேர். அந்த கிரிங்கோ ஹொனாசான்னு இன்னொரு 4-5 பேரும் கர்னல்ஸும் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரை. அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூடுனது மார்க்கோஸ் தான் ஜெயிச்சார்னு இராணுவத்தை வச்சு சொல்ல வைக்கிறது. ஜுவான் போன்சே என்ரிலே வந்தது. இந்த கர்னல், யங் கர்னல் கிரிங்கோ ஹொனாசான், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவரை கன்வின்ஸ் பண்ணி உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல வச்சு, அவர் அவர் பேச தயங்குறாரு. இதை நாங்கள் அப்போ ரேடியோ தான், பெருசாக டெலிவிஷன் கிடையாது. டெலிவிஷன் இருந்துச்சு, டெரஸ்ட்ரியல் டெலிவிஷன், ரேடியோ தான். நாங்கள் ரிப்போர்ட்டிங் லைவ் பண்ணுறோம். ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்டர்ஸ். வித்தின் 2-3 hours 10 லட்சம் பேர் திரண்டுட்டான். மணிலா பூரா 15 லட்சம் பேர் எல்லாரும் ரோடுக்கு வந்துட்டான். அப்படியே மணிலா ஸ்தம்பிச்சுது. 4 நாளைக்கு மார்க்கோஸ் அனௌன்ஸ் பண்ணார், ஷூட் அட் சைட். ஸோ உடனே டேங்க் எல்லாம் வெளியில் வந்துச்சு ஷூட் பண்ணுறது. நடந்து கண் முன்னாடி அப்படியே இருக்கிற காட்சி. எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆமாம், எப்படி இருக்கானோ இவனை கலவரம் நடக்க போகுது, இந்த பையன் வேற அங்கே போய் மாட்டிக்கிட்டு அப்படின்னு எங்கள் அப்பா டென்ஷன் ஆகி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. விடிய நாங்கள் உட்காந்துருக்கோம் ஷூட் அட் சைட். அடுத்த நாள் விடிய காலையில் மக்கள்லாம் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, தூங்கிட்டு தானே இருப்பாங்க, கலைஞ்சு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கோஸான இராணுவ டேங்குகளை அனுப்புகிறாரு. டேங்க்கெல்லாம் வந்தது மக்களை நோக்கி, இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சுட்டு, சோல்ஜர்ஸ் கன் வச்சுக்கிட்டு டேங்க்கு அந்த பேரல் அப்படி வந்தது. ஒரு சின்ன சிஸ்டர், கேத்தலிக் சிஸ்டர் ஒரு அம்மா, ஒரு டேங்க்கு மேலே குதிச்சு ஏறிச்சு. அந்த சோல்ஜர்கிட்ட சொன்னிச்சு, ப்ரோ நீயும் ஃபிலிப்பினோ, நானும் ஃபிலிப்பினோ, என்னையா நீ சுட வர்ற? தப்பு நடக்கதை கேட்குறதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம்.
உன் மனசாட்சி உறுத்தலையா? தப்பு நடக்கலாமா? இது நம்ம நாடு தானே அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. உடனே எல்லா சோல்ஜரும் கீழே இறங்கிட்டான், அந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டான். ஐயோ. ஆமாம், இதை பார்த்துட்டு ரொனால்டு ரீகன் பிரசிடென்ட் அமெரிக்காவில், he sent us ஹெலிகாப்டர் பேலஸுக்கு, பிரசிடென்ஷியல் பேலஸுக்கு, ஏர் லிஃப்டட் தட் மார்க்கோஸ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அமெரிக்கா ஆமா. அதிபர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹவாய்க்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ மக்கள் இப்படி இங்க நிற்கிறாங்க, இருந்தாங்க, போட்டு முடிச்சிருவாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ போகணும், பதவியை விட்டு நீ போகணும்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப மக்களோட ராணுவமும் சேர்ந்துக்குச்சு, அவ்வளவுதான். இல்லை, அதாவது ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்களுடைய மனநிலை என்பது இட்ஸ் அ டைனாமிக் ப்ராசஸ். இவங்க அஞ்சு இருப்பாங்கன்னோ அல்லது இப்படி தான் இருப்பாங்கன்னோ அப்படி தான் இருப்பாங்கன்னோ எப்பயுமே சொன்னேன். அதான் ஒரு உதாரணம் சொன்னேன். இட்ஸ் நாட் அ மினி மீல்ஸ், ஜட்ஜ் பண்ணவே முடியாது மக்களை. அன்லிமிட்டெட் மீல்ஸ். எதுக்கு வேணாலும் அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க, ஓட்டு எப்படி வேணாலும் போடுவாங்க. ஜனநாயகமே அதுதானே. இந்த இப்போ இதில் ரிஷி சுனக் தோற்று போய் இல்லையா, அந்த மாதிரி ஜனநாயகத்தினுடைய பாலிட்டிக்ஸினுடைய சுவாரஸ்யமே அதில் தான் இருக்குது. அதனால் அதிமுக இதில் தோற்று போயிடுச்சு, இத்தனை இடத்துல தோற்று போயிடுச்சு அப்படின்னா மக்கள் விரும்புகிற ஆட்சி அமையும். அது அதிமுக ஆட்சியாக இருக்கலாம், திமுக ஆட்சியாக இருக்கலாம். நமக்கு என்ன தம்பி வேணும்? ஒரு எலக்டோரல் ப்ராசஸ் நியாயமாக நடக்கணும், அவ்வளோதானே. நமக்கு யார் வெற்றி பெற்றாலும் ஒரு குடிமகனாக நமக்கு என்ன வேணும்? அந்த எலக்டோரல் ப்ராசஸ் நியாயமாக இருக்கணும், அந்த ஜனநாயக நடைமுறைகள் நியாயமாக இருக்கணும், ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கணும், மக்கள் விரும்புகிற ஆட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி வரணும். நம்ம அது சரி, ஒரு நல்ல ஆட்சி வந்தால் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, அதிமுக காரவங்களுக்கு நல்லது, திமுக காரவங்களுக்கு நல்லது. அந்த நல்ல ஆட்சி எதுங்கிறத பெரும்பாலான மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம அதை வச்சு தானே ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்டோம். நம்ம அதை வச்சு தானே ஏற்றுக்கிட்டோம். 51ன்னா 100, 49ன்னா 0ன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்ல. எஸ், நம்ம ஒத்துக்கிட்டு தானே இந்த ஆட்டத்தில் விளையாடுறோம். எஸ், இந்த ரெண்டு கம்பத்துக்குள்ளார பந்து போயிட்டா வெற்றின்னு நம்ம ஒத்துக்கிட்டோம். கம்பத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு அதெல்லாம் கிடையாது. கம்பத்துக்குள்ளார போனால் தான் போகணும்ல. ஆமாம், போகுமா? அதான் நான் தான் சொல்கிறேன். அது பீப்புள்ஸ் மைண்ட் இஸ் அ டைனாமிக் சிஸ்டம். அது எப்படி மாறும் ஐ டோன்ட் நோ. ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் இருந்தது இல்லை, பெண்ணாகரத்தில் அதிமுக அம்மா இருக்கும்போதே அதிமுக டெபாசிட் இருந்தது இல்லை. அதனால் நான் அதை மார்கரெட் தேட்சர் சொன்னதான், 12 minutes இஸ் எ லாங் டைம் இன் பாலிட்டிக்ஸ். 12 months இருக்குன்னா 12 months இஸ் எ லாங் டைம் இன் பாலிட்டிக்ஸ். எனிதிங் மே ஹேப்பன். லெட் த பெஸ்ட் மேன் வின், லெட் த பெஸ்ட் பார்ட்டி வின். ஓகே. இல்லை, நான் ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு இந்த மெச்சூரிட்டி வரணும். நம்மளுடைய கடமை ஜனநாயகத்தை காப்பாற்றுறது, நாட்டை காப்பாற்றுறது, நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது. அது நம்ம எடுத்துக்கிட்டோம். பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நியாயம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இல்லை, இப்போ ஏற்பட்ட மனுஷனை தோக்கடிச்சிட்டாங்களே. பெரும்பாலான மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர் தான் வெற்றி பெற்றவர்னு நம்ம ஒத்துக்கிட்டோம். 100 பேர் ஓட்டு போட்டால் 51 பேர்கிட்ட யார் ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க 100 வாங்கினதாக சமம். 49 வாங்கினவங்க, சார் 49 வாங்கிட்டேன் சார், ஒரு 3 மாதம் எம்எல்ஏவாக இருக்கேன் சார்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு 6 மாதம் சார் சைடில் உட்காந்துக்கிறேன் சார் சட்டமன்றத்தில், அந்த வெளியில் சார் லாபியில், அப்படி கேட்க முடியாதுல்ல. அந்த மாதிரி let the best party win. இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா, ridiculous. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.